லாஸ்ட்டாக நம்ம எதில் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டில் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அதில் பார்ப்போம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் எது பொருந்தாதது அப்படிங்கிறத எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நெட்டிலை, இளமுகம், வெள்ளருவி, அதுக்கடுத்து நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே, அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. நெட்டிலை, இளமுகம், வெள்ளருவி, குகைமுகம், இது 4ல் எது பொருந்தாததுன்னு கேட்டாங்கன்னா இலக்கண குறிப்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். குகைமுகம். ஏன்னா நெட்டிலை, இளமுகம், அதுக்கடுத்து வெள்ளருவி, இது 3மே வந்து பண்பு தொகையில் வரும். ஆனால் குகைமுகம்ங்கிறது என்ன வரும் இலக்கண குறிப்பில்? குகைமுகம்னா என்ன சொல்லலாம் இலக்கண குறிப்பில்? உவமை. உவமை வந்து மறைஞ்சி வந்திருக்கிறதுனால உவமை தொகை அப்படின்னு சொல்லலாம். குகை போன்ற முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உவமை தொகை. அன்பு, பண்பு, இது இலக்கண குறிப்பு சொல்லுங்கள். அன்பு, பண்பு. அன்பு, பண்பு. உம்மை தொகையா? அன்பு, பண்பு வந்து உம்மை தொகை தான். நீங்கள் தனித்தனியாக சொன்னால் தான் நீங்கள் பண்பு பெயர்னு சொல்ல முடியும். பட் நான் 2 வார்த்தையை சொல்கிறேன்ல, அன்பு பண்புனா அன்பும் பண்பும் அப்படிங்கிற எண்ணுமையாக வர வேண்டியதை நான் வந்து அப்படியே மாற்றி சொல்கிறேன். நீர், நிலம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து உம்மை தொகை. அதுவே நீரும் நிலமும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை. அந்த கான்செப்டில் நான் கேட்குறேன். தளிர்பூ, இது என்னது சொல்லுங்கள். தளிர்பூ இலக்கண குறிப்பு சொல்லுங்கள். தளிர்பூ. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தங்க 2 பேர் தான் ஆன்சர் பண்ணுறீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தளிர்பூ அப்படிங்கிறது என்னது? வினைத்தொகை. சூப்பர். வினைத்தொகை தான் ஆன்சர். தளிர்பூ அப்படின்னா வினைத்தொகை. காய், நெல், இது என்ன இலக்கண குறிப்பு வரும்? காய், நெல். வினைத்தொகை. வினைத்தொகை தான் கரெக்ட். கடல் தானை, இது என்னது? கடல் தானை உவமை தொகை. இமிலிசை, முழங்கிசை, இதெல்லாம் என்ன வரும் இலக்கண குறிப்பு? இமிலிசை, முழங்கிசைலாம் இது நம்ம அந்த வார்த்தையை வச்சு தான் சொல்ல முடியும் கிஷோர். இது ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியாக பார்த்தா தான் புரியும். இப்போ பண்பு பெயர் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டாக பிரிக்கும்போது ஏதாவது ஒரு நிறத்தை புரியுது ஏதாவது ஒரு நிறத்தையோ இல்லை வடிவத்தையோ குறிக்கிற மாதிரியோ இல்லை மைவிகுதியோ வந்துச்சுன்னா அது பண்பு தொகைன்னு சொல்லுவோம். வினைத்தொகை அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாருக்குமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். அது படித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா அது முக்காலத்தையும் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்டைரக்டாக காட்டும். அப்படி சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது வினை வந்து மறைஞ்சு வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. 3 காலத்திற்குமான வினை வந்து மறைஞ்சு வந்திருக்கும், நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த மாதிரி இருக்கும். உவமை தொகையாக இருக்குது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா உவமை தொடர் வந்து மறைஞ்சிடும். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற ஒரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் உவமை. அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை போல அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உம்மை தொகைனா இப்போ வந்து 2 வார்த்தை இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா தாய் சேய், இரவு பகல்.
இப்போ இதை நம்ம தனியாக பிரித்து சொல்லணும்னா இரவும் பகலும் தாயும் சேயும்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த உம்மை வந்து வெளியே நம்ம சொல்கிறோம், 2 வார்த்தை தொடர்ந்து இருக்குது, ஆனால் உம்மு வெளியே இருக்குன்னா அது எண்ணும்மை. அந்த 2 வார்த்தையும் உம்மு மறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உம்மை தொகை. தொகைனா மறைந்து வருதல் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியணும். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தானமும் ஒழுக்கமும் என்னது இலக்கண குறிப்பு? தானமும் ஒழுக்கமும் எண்ணும்மை. தானமும் ஒழுக்கமும்ங்கிறது எண்ணும்மை. நனி இகக்கும், நனி இகக்கும் உரிச்சொல். வெரி ஈ அப்படிங்கிறது வெரி ஈ அப்படின்னா என்னது? சொல்லிசை அலப்படை. கணீர், இது கணீருங்கிற வார்த்தை கணீர் அப்படின்னா இடைக்குறை. கம்பர் பாடல், கம்பர் பாடல். நல்லா யோசிங்க. 6ஆம் வேற்றுமை தொகை. சூப்பர். கம்பர் பாடல், கம்பரது பாடல் அப்படி சொல்லாமா? மலைகுகை, மலைகுகை. மலைகுகை. எந்த வேற்றுமை தொகை? மலைகுகை. 7ஆம் வேற்றுமை தொகை. 7ஆம் வேற்றுமை தொகை. மலையின் கண் குகை. மலைக்கு மேலே குகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெகுளி, இலக்கண குறிப்பு தருக. வெகுளி. தொழில் பெயர். வெகுளினா தொழில் பெயர். வலா அமை தலா அல் அப்படிலாம் வரும்ல, அது என்னது? வலாமை தலால் அப்படின்னு தான் படிக்கணும், பட் அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். செய்யுளிசை அலபடை. அடுத்தது அறியாத குழந்தை. அறியாத குழந்தை சொல்லுங்க. பெயரெச்சம் மட்டும்தான் வருமா? வேற எதுவும் வராதா? அறியாத குழந்தை. சொல்லாமா அப்படி? அறியாத குழந்தை. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. என்ன சொல்லலாம்? அறியாத குழந்தை. ஈரத கெடவே இல்லையே, தா இருக்கே. தெரிநிலை பெயரெச்சமா? எதிர்மறை பெயரெச்சம். புரியுதா? எதிர்மறை பெயரெச்சம்.
அறியா குழந்தை அப்படின்னு வந்துருச்சுன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அறியாத குழந்தை அப்படின்னு வந்துருச்சுன்னா எதிர்மறை பெயரெச்சம். அவ்வளோதான். அதுதான் எதிர்பார்த்தேன். விதையாமை. விதையாமை இந்த வார்த்தைக்கு சொல்லுங்க. எதிர்மறை தொழில் பெயர். சூப்பர். எதிர்மறை தொழில் பெயர் விதையாமை அப்படிங்கிறது. அடுத்தது மல்லிகை பூ. மல்லிகை பூ என்னது? மல்லிகை பூங்கிறது மல்லிகை பூ என்ன வரும்? இரு பெயரொற்று பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்தது கன்னடம், மலையாளம், தமிழ், தெலுங்கு. இதுல பொருந்தாதது எது? கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம். இதில் பொருந்தாதது எது? தெலுங்கு. ஒய் சொல்ல முடியுமா கௌசல்யா? செம்மொழி தகுதியா? தெலுங்குக்கு மட்டும் கிடையாதா? அஃபிஷியல் லாங்குவேஜ் தெலுங்கு கிடையாதா? தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? அதில் மேட்ச் ஆகாது எது? அதை தான் கேட்டேன். எஸ், தெலுங்கு மட்டும். மீதிலாம் வந்து தென் திராவிடத்தில் வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன். ஓகே, தொண்டி, முசிறி, இந்தலூர், கடனாநதி. பொருந்தாதது என்னது? தொண்டி, முசிறி, இந்தலூர், கடனாநதி. பொருந்தாதது மூணாவது என்ன சொன்ன? இந்தலூரா? தொண்டி, முசிறி, இந்தலூர், கடனாநதி. ஆக்சுவலி தொண்டி, முசிறி, இந்தலூர் மூணுமே சேரநாட்டு துறைமுகப்பட்டினம் தான். கடனா நதிங்கிறது தாமிரபரணியோட கிளையாறு. அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், ஜவஹர்லால் நேரு, பெரியார். இதில் யார் சம்மந்தம் இல்லாதவர்? அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், ஜவஹர்லால் நேரு, பெரியார். ஏன்? சூப்பர். மீதி இருக்கிறவங்கலாம் நூலகம் சென்றவங்க, பெண் சென்று படித்தார்கள். சூப்பர் சூப்பர். கன்னிங்கிறது இலக்கண குறிப்பு கொடுங்க. கன்னி ஸ்பெல்லிங் போட்டிருக்கேன் பாருங்க. கன்னி. கன்னிங்கிறது என்னது? விழிச்சொல், அண்மை விழிச்சொல்.
பொருந்தாதது கண்டுபிடிங்க. மதுரை காஞ்சி, நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை. மதுரை காஞ்சி, நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, திருக்குறள், பட்டினப்பாலை. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, திருக்குறள், பட்டினப்பாலை. திருக்குறள் தான் பொருந்தாதது. அடுத்தது நாளிகேரம், காலம், கோழி, வேரி. நாளிகேரம், காலம், கோழி, வேரி. வேரிங்கிறது மரம் கிடையாது. வேரி தான் இதுக்கு வந்து கரெக்டு. எழுத்து, சொல், தொடை, அணி. எழுத்து, சொல், தொடை, அணி. எழுத்து, சொல், தொடை, அணி. நல்லா யோசிங்க. எழுத்து, சொல், பொருள், இந்த யாப்பு, அணி அப்படின்னு படிப்போமா? இதில் வித்தியாசமாக இருக்கிறது என்னது? தொடை மட்டும்தான். இதில் ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறீங்க. காலம் கிமு 31, குறள் வெண்பா 1330, மேற்கணக்கு நூல். பொருந்தாதது கீழ்கணக்கு நூல் வரணுமா? பாயிரவியல், இல்லறவியல், குடிமையியல், துறவரவியல். ஓகே. இயேசு காவியம், மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, வீரத்தாய். போது, கம்மல், செம்மல், அரும்பு. போது, கம்மல், செம்மல், அரும்பு. கம்மல். மன்னன், அரசன், அழகன், வேந்தன். மூணாவது. ஆறு, மாசு, பாகு, அது. ஓகே. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. எனக்கே காமெடியா இருக்கு. அகர வரிசைப்படி எப்படி எழுதுவீங்க? அது எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? அகர வரிசைப்படி எழுதுதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கீங்களா? எதுவும் மிஸ்டேக் வராதா? கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ். இது இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சாலே போதும். எல்லாத்துக்கும் அதே தான். ஏதாவது ஒன்றுத்துக்கு தெரிஞ்சாலே எல்லாத்துக்கும் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டர் வச்சு உங்களால் வந்து எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும் கண்டிப்பாக. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது நம்ம சொல்லித்தர முடியாது. அது ஒன்றுமே இல்லை. அது எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும்.
எப்பயுமே வந்து இப்போ மெய்யெழுத்து உயிரெழுத்து ஒன்றா சேர்ந்து வார்த்தைகள் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை வந்து ஆர்டர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து சைடுக்கு போங்க. புரியுதா? எப்பயுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்தை தான் ஆர்டரில் கொண்டு வரணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், அன்பு, இரக்கம், ஆடு, பழங்கள், பாரதம், ஓணான், தேனி, மாணவன், இப்படிலாம் இருக்குன்னா இப்போ இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்தோட வரிசையை வெளியே கொண்டு வந்துடணும். ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் மெய்யெழுத்துக்கே போகணும். புரியுதா? இந்த வார்த்தைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மெய்யெழுத்து அப்படிங்கிற பார்ட்டுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகணும். புரியுதா? அந்த மெய்யெழுத்து அப்படிங்கிற பார்ட்டுக்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ காவா காலை ஒன்று ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அது இல்லை, அதுலேயே இப்போ வந்து காலையே கீழே ஒன்று, கூல ஒன்று, கீழே ஒன்று கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா காலை ஒன்று கொடுத்துட்டு சி ஒன்று, தூ ஒன்று, பே ஒன்று கொடுத்துருப்பான். அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு காங்காச்சா தெரியணும். அந்த ஆர்டர் தெரியலன்னா கசட தபர, நென நம்மன, எரல வரல வளல, இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதை வந்து மெர்ஜி பண்ண கற்றுக்கோங்க. அந்த மூணையும் தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. அதை எங்கெங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் அதை வச்சும் நீங்கள் எழுதிடலாம் ஈஸியாக. வேறு என்ன இருக்கு? ஸோ இதை போட்டுருவீங்க இல்லையா? அகரவரிசை யாருக்கும் டவுட் இல்லைல்ல? கண்டிப்பாக போட்டுருவீங்கன்னு தெரியும். இது வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 2வது லெட்டர் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி வரும்போது 2வது லெட்டரையும் பார்க்கணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கிடையாது. சிலது என்ன இருக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கீ அப்படிங்கிற எழுத்துலையே 4மே ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ 4 வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வார்த்தையுமே கீழேயே ஸ்டார்ட் ஆகலாம். புரியுதா? அதுக்கடுத்து 2வதாக இருக்கிற எழுத்து, இந்த 2வதாக இருக்கிற எழுத்தில் ஆர்டர் இருக்கும்ல, அதை நம்ம செக் பண்ணணும். புரியுதா? அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? கிண்ணம். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக கா கா, கீ கீ, அந்த கான்செப்டில் போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது லெட்டர்லேயும் 2வது லெட்டரும் எல்லாம் சேமாக இருக்குன்னா 3வது லெட்டரில் சேம் அதே கான்செப்டில் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி போகணும். புரியுதா? அதாவது ஒவ்வொரு டைப்லையும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரியுதா? ஸோ 2வது 3வது லெட்டர் வரைக்கும் நம்ம யோசிக்கிற மாதிரி நம்மளை வைப்பாங்க. ஒரு 7-8 வார்த்தை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வார்த்தை ஒரு கான்செப்டில், செகண்ட் 2 வார்த்தை ஒரு கான்செப்டில், அடுத்த 2 வார்த்தை ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த நா அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம் அப்படின்னா எப்பயுமே நார்மலாகவே பார்த்தோன்னா சென்டரில் வந்து மெய்யெழுத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு மெயினாக இக்கு, இச்சி, இஞ்சி அந்த மாதிரி வர்ற எழுத்துக்களுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோடைய எழுத்துக்களை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம. புரியுதா? நா அப்படின்னா அதுக்கு அடுத்தது நா, அந்த மாதிரி வந்து கொண்டு போய்க்கலாம். ஏன்னா நம்ம உயிரெழுத்துக்கு அப்புறம் மெய்யெழுத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மெய்யெழுத்துலேயே உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி மட்டும்தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அதில். அடுத்த வார்த்தை, இப்போ ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொற்களை வந்து நம்ம ஒன்றா சேர்த்தி சொல்கிற விஷயம்தான் வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உயர்ந்தோங்கி. புரியுதா? உயர்ந்து, ரெண்டுமே ஒரே மீனிங்கில் தான் இருக்கும். புரியுதா? உயர்ந்தோங்கி அப்படின்னா என்னது? உயர்ந்து ஓங்கி, ரெண்டுமே ஒன்று தானே. பட் அது மிகுதியின் காரணமாக நம்ம வந்து அந்த மாதிரி சொல்கிறோம். குழி தாழ்ந்து, குழினாலே கீழே தான், தாழ்ந்துன்னு வேறு சேர்த்து சொல்கிறாங்க அது கூட. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிந்தாழ்ந்து காணப்படுகின்றன அப்படின்னு ஒரு லைன். அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிந்தாழ்ந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் குளிந்தாழ்ந்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம், ஒரு பொருட்பன்மொழி. இதில் என்ன ஆன்சராக வரும்? பெயரெச்சம், வினையெச்சம், ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க தெரியணும். ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? புரியுதா? ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? அடுத்த கேள்வி. உயர்ந்தோங்கி, நடு மையம், மீமிசை ஞாயிறு, மாடு மனை. இதில் எது ஆன்சர் வரும்? பொருந்தாதது 4வது மாடு மனை அப்படிங்கிறது பொருந்தாது. மீமிசைனா என்னது? மிசைனாலும் மேலே தான், மீனாலும் மேலே தான். அடுத்தது எது ஒரு பொருட்பன்மொழின்னு கண்டுபிடிக்கணும். மீமிசை ஞாயிறு, உயர்ந்த கட்டடம், மேல் பகுதி, மையப்பகுதி. ஃபஸ்ட்டு தான் மீமிசை ஞாயிறு அப்படிங்கிறது தான் கரெக்டு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் தெரியணும் நமக்கு. புரியுதா? இந்த சாப்டர்லாம் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். படிச்சிட்டிங்களா? இரு பொருள் குறிக்கும் சொற்கள் படிச்சிருக்கீங்களா? கேட்கலாமா? இரு பொருள் குறிக்கும் சொற்கள் படிச்சிருக்கீங்களா? ஆன்சர் பண்ண சான்ஸ் இருக்கா? ட்ரை பண்ணுறீங்க. ஓகே ஓகே. திங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக சொல்லுங்கள். திங்கள் 2 பொருள் சொல்லுங்கள். திங்களுக்கு நிலவுன்னு ஒன்று சொல்லலாம், மாதம்னு ஒன்று சொல்லலாம். மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதத்தை மார்கழி திங்கள், தை திங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்படின்னா அந்த மாதத்தோட திங்கக்கிழமைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதத்தை நம்ம சொல்லக்கூடிய பெயர், மாதத்திற்கு இன்னொரு பெயர் தான் திங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மாதம் அப்படின்னும் நிலவு அப்படின்னும் சொல்லலாம். திணை அப்படின்னா டன்னகரத்தில் வர நை, திணை. ஒழுக்கமும் நிலம் இது ரெண்டுமே வரும். களி அப்படின்னா களி. களினா உலகம்னு ஒரு பொருள் சொல்லலாம். மகிழ்ச்சி இந்த லீ வராதே, அது பொதுலகரம் தான் வரும். களி அப்படின்னா வேற என்ன சொல்லலாம்? கலித்தொகை, பாவகை சொல்லாமா? கலித்தொகை அப்படின்னா அப்போ பாவகை. சனி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. களி அப்படின்னா சனின்னு ஒரு பொருள் இருக்குது. அதையும் படிச்சுக்கோங்க. புரியுதா? களி அப்படின்னா சனின்னு ஒரு பொருள் இருக்குது. காலம் அதாவது இந்த லா பொதுலகரம். காலம் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். காலம் அப்படின்னா என்னது? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். ஒன்று கூட சொல்லுங்கள், இன்னொன்று கூட நான் சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுதுன்னு ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். தெரியலனாலும் சொல்கிறேன். காலம் அப்படின்னா எட்டி மரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கான். எட்டி மரம். காலம் அப்படின்னா எட்டி மரம் அல்லது சூலம் அப்படின்னு ஒரு பொருள். காலம்னா எட்டி மரம் அல்லது சூலம். புரியுதா? எட்டி மரம்னு ஒரு பொருள், சூலம்னு ஒரு பொருள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வார்த்தை பாருங்க, கன்னி. இந்த வார்த்தைக்கு ஏதாவது தெரியுதா பார்ப்போம். உங்களுக்கு சொல்லுங்க. கன்னினா என்னது? கன்னினா என்னாச்சு? கேட்குதா நான் பேசுகிறது எல்லாருக்கும்? ஓகே ஓகே. கன்னி அப்படின்னா நூல்
செய்யுளா, செய்யுள் உத்தியா? ஆக்சுவலி கன்னிங்கிறது என்னது, மாலைன்னு சொல்லலாம்ல நம்ம. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து ஒரே மீனிங்கில் தானே இருக்குது நீங்கள் சொல்கிறது. நூல், செய்யுள், உத்தி, இது எல்லாமே வந்து பேசிக்காக வந்து மாலை அப்படிங்கிற கான்செப்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க உள்ள, அவ்வளோதான். கன்னி, பராபர கன்னி, அதுதான் அது அந்த வார்த்தையிலேருந்து தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, மாலை அப்படிங்கிற வார்த்தை புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாலை அப்படின்னு தான் யோசிக்கணும் நீங்கள். இந்த கன்னின்னு வந்தாலே மாலை எது வந்து கன்னியில் இடம்பெற்றிருக்கும், எந்த பாடலுடைய பாவகை? பாவகை. சூப்பர். தமிழ் விடுத்தூது தான் வந்து கன்னி அப்படிங்கிற இதில் இருக்கும். அதாவது 2 பாடல் வரிகளை வந்து வச்சு தொகுத்த மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 10th புக்கா? 9th புக்கு. ஓகே. கன்னி அப்படிங்கிறது மாலை. அடுத்து வந்து கயிறு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. கயிறு, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. கன்னி அப்படின்னா கயிறுன்னு ஒரு பொருளும் மாலைன்னு ஒரு பொருளும் இருக்குது. அடுத்து பாருங்க, குனிப்பு அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குனிப்பு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தைலாம் பார்த்துருக்கோம். எங்கன்னா பொருளில் பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல அந்த பார்த்துருக்கோம், நகர வேறுபாடில் பார்த்துருப்போம். குனிப்பு அப்படின்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போடுறேன் ஆன்சரை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காத மாதிரி தான் இருக்கும் இது. குனிப்பு அப்படின்னா அளவு ஆராய்ச்சி, அப்படின்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. குனிப்பு அப்படின்னா அளவு ஆராய்ச்சி, இரு பொருள். அளவு ஆராய்ச்சி குனிப்பு அப்படின்னா. அடுத்தது இது எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தது சொல்கிறேன். அடுத்து இது பாருங்க, சாணம். சாணம்னா இரு பொருள். ட்ரை பண்ணி பாருங்க, நமக்கு இரு பொருள் கேட்பாங்க, படிச்சுருந்தா சொல்லியிருப்பீங்க. சாணம் அப்படின்னா அம்மி, பெருங்காயம், 2 பொருள். அம்மி அப்படின்னு ஒரு பொருளும் பெருங்காயம் அப்படின்னு ஒரு பொருள். அம்மி அப்படின்னும் பெருங்காயம்னு ஒரு பொருள் இருக்கு. கிளி அப்படின்னா என்ன? கிளி அச்சம்னு வரும், பலம் அப்படின்னு வரும். புரியுதா? அச்சம், பலம் ரெண்டுமே வரும் கிளினா. ஆறு அப்படின்னா அச்சம், பலம் ரெண்டுமே. ஆறுனா வலி பொருள் ஒன்று, வேற என், நதி. சூப்பர், 3மே சொல்லலாம். கூவல். கூவல்னா என்னது? கிணறு சொல்லலாம். கூவல்னா கிணறு. வேற தோண்டப்பட்ட எதை வேணாலும் கூவல்னு சொல்லலாம். பள்ளம், நீர்நிலை, இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம். தோண்டப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கூவல் அப்படின்னு சொல்லலாம். நிறை அப்படின்னா நிறை.
நிறைனா மிகுதி. அப்படியா? வேற ஏதாவது? வேற முக்கியமானது இருக்கே, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது சொல்ல மாட்டீங்களே, திருக்குறளில் இருக்கே. நிறை, எடை, அளவு எல்லாம் ஓகே தான். அளவுனா என்ன, எடைனா என்ன, எல்லாம் அதே தான். சால்பு, இதை தான் எதிர்பார்த்தேன். நிறை, சால்பு. இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தேன். தூளி, அடுத்த வார்த்தை பாருங்க, தூளி. தூளினா என்னது? ஊஞ்சல். இது சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். another answers. தூளி அப்படின்னா குதிரை. குதிரை ஓகே. தூளினா குதிரைன்னு ஒரு பொருள். தொட்டில், அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். படிச்சிருக்கீங்களா அது, தொட்டில் அப்படிங்கிறது? எனக்கு டக்குன்னு மைண்டில் வரலை. தூளி, தொட்டில். தெரியல, நான் அதை பற்றி அது பார்ப்போம், வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து புழுதின்னு ஒரு ஆன்சர் இருக்குது அதுக்கு. புழுதி. ஏங்க அப்பா, எங்கே வரைக்கும் யோசிக்கிறீங்க நீங்கள்? அடுத்து குனிப்பு, இன்னொன்று. முன்ன பார்த்தது வேற நீ, இது வேற நீ. இந்த குனிப்பு என்னது? குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யின்றாங்கல்ல, இல்லை ஆடுன்றாங்கல்ல, ஆடல். குனிஞ்சு நிமிந்து ஆடுறது, வேலை செய்கிறது, ஆடல். வளைவா, குனியிறது. குனியிறது எப்படி இருக்கும்? வளைவா இருக்குமா? அதனால வளைவு, ஆடல், ரெண்டு பொருள் வரும் அதுக்கு. வளைவு அல்லது வளைப்பு அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஆடல். நான், 3 சொல்லி இன்னு, டன்னகரம். நான் அப்படின்னா கயிறு. வேற என்ன வரும்? கயிறு, சூப்பர், அப்படியும் சொல்லலாம். வட்டப்பகுதியை நான்னு சொல்லலாம். நாணம் சொல்லலாம். நாணம், வெட்கம். வெட்கம் அல்லது நாணம் அப்படியே சொல்லலாம். சூப்பர். இரா அப்படின்னா என்ன சொல்லுங்க? இரா. இரா அப்படின்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, உணவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு பகல் உணவுங்கிறது இப்போ ஒரு சம்திங் சொல்லுவார். இரவு உணவு இரா உணவாகவும், பகல் உணவு சம்திங் ஒன்று சொல்லுவார். அந்த ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா தமிழ் புக்கில்? இரா உணவு அப்படி, இரா அப்படின்னா இரவு,
க்ளூலே பிடிச்சிட்டாரு. இல்லையா? படித்தது இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஓகே ஓகே, அது வந்து ஒருத்தர் யார் அப்படின்னா டக்குன்னு மைண்டில் வரல. ஆனால் ஒருத்தர் சொல்லுவார், பகல் உணவு சாப்பிட்டீங்களே ஓகேவா நல்லா இருந்துச்சான்னு கேட்கும்போது பகல் உணவு பகா உணவாகும், இரவு உணவு இரா உணவாகும், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்லுவார். அதில் வந்து அழகான ஒரு மீனிங் இருக்கும், அதனால் கேள்விப்பட்டது உண்டு. ஓகே ஓகே, ஓல்டு புக்கு தான். பரசு. பரசு அப்படின்னா என்னன்னு பாருங்க. புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் தெரிஞ்சுக்கோங்க பரசு அப்படின்னா என்ன. அப்படியா? பரசு இது எந்த பாட்டில் இருந்துச்சு? ரெண்டு மீனிங் இருக்குது, மலு துத்தி. ஆனால் அதுவுமே யூஸ் ஆகுது பாருங்கள், பாட்டில் நம்ம பார்க்குறது கூட யூஸ் ஆகுது. மலு அப்படின்னு ஒரு பொருள், துத்தி அப்படின்னு ஒரு பொருள், பரசு அப்படின்னா. அடுத்து நிறை. இந்த நிறைனா என்னது? ஓகே, நிறைனா ஒழுங்கு வரிசை அப்படின்னு சொல்லலாம். நிறை. ஓகே, அப்போ பசு கூட்டம் வந்து லைனாக நிற்கிது அப்படின்னு சொல்கிறது கூட சொல்லலாம். பரவாயில்ல, கெஸ் பண்ணுறீங்களா, அதுதான் தேவை. கரெக்டு தான். பசு கூட்டம், வரிசை, ஒழுங்கு, இதெல்லாம் சொல்லலாம் ஆன்சரா. அடுத்தது தூ அப்படிங்கிற வார்த்தைக்கு தூ அப்படின்னா தூய்மை. ஓகே, தூனா தூய்மை, சுத்தம், தூய்மை, தூவு அப்படின்லாம் சொல்லலாம். இன்னொரு பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊன், இறைச்சி. தூ அப்படின்னா ஊன். ஆக்சுவலி இதில் ஊங்கிற மீனிங் இருக்குல்ல, ஊ அப்படின்னாலே இறைச்சின்னு தான் மீனிங். தூ தராசு. அப்படியா? தூ தராசு. சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். துலாக்கோல். தூ துலாக்கோல். தெளிவுபட்ட மாதிரி இல்லையே. துலாக்கோல் நேற்று தான் சொன்னானா? ஓகே, பார்ப்போம். நோட் பண்ணி வைங்க, கடைசியாக பார்ப்போம். நீங்கள் சொன்னது ஒன்று ப்ளஸ் வந்து அவங்க சொன்னது ஒன்று. அடுத்தது வசி அப்படின்னா வசி. வசின்னா மலை. வேற என்ன சொல்லலாம்? வசி அப்படின்னா வேற என்ன சொல்லலாம்? துன்பம் சொல்லலாமா? இருப்பிடம் சொல்லலாம்.
தங்குதல், சொல்லலாம். இருப்பிடம் அப்படின்னு எக்ஸாக்ட் மீனிங் அதுக்கு. அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? கூர்மை அப்படின்னு சொல்லலாம். துன்பம் சொல்லலாம், கூர்மை சொல்லலாம், வாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஓகே, இதில் ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் நமக்கு ஒரு கேள்வியிலேருந்து 2 கேள்வி வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சாப்டர்லேருந்து. அதாவது இரு பொருள் தருக அப்படிங்கிறது. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாற்றுறது பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பெருசாக கஷ்டமாக ஃபீல் ஆகாது. கரெக்டு தானே? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அந்த சாப்டர் கொஞ்சம் நீங்கள் படிக்கணும், பார்த்துக்கோங்க. தெரியுது, பட் லைட்டாக ஒரு ஸ்டடி கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஊடு அப்படின்னா பேச்சு வழக்கில் ஊடு அப்படின்னா தமிழ் சொல் என்னது? வீடு. விளக்குனா விளக்கு. சரி, ஓகே. சுவற்றில் கரெக்டா, சுவரில் கரெக்டா? சுவரில். சிலவு கரெக்டா, செலவு கரெக்டா? சிலவு கரெக்டா, செலவு கரெக்டா? செலவு தான் கரெக்டு. அருகில் கரெக்டா, அருகாமையில் கரெக்டா? அருகில். வெயிலில் கரெக்டா, வெயிலில் கரெக்டா? வெயிலில் ஆர் வெயிலில்? வெயிலில் ஆர் வெயிலில்? சரி. கண்காணி, கண்காணி. 1 2 போட்டால் கூட போதும். கண்காணி, கண்காணி. போர்த்திய, போத்திய. போர்த்திய, போத்திய. போத்திய தான் கரெக்டு. போத்திய இரு வராது. சரி சரி, போர்த்திய இரு வரும். போர்த்திய வரும், இரு வரும். போத்தியன்னு வந்துச்சுன்னா அது போர்த்தியன்னு வரணும். செகண்ட் தான் கரெக்டு. நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஜல்லிக்கட்டு கரெக்டா, சல்லிக்கட்டு கரெக்டா? சல்லிக்கட்டு. சா, ஜா வரக்கூடாது, சா. நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைல்ல இப்போ, அதனால். புட்டு வித்து கரெக்டா, இல்லை பிட்டு விட்டு கரெக்டா? எப்பவுமே இந்த மாதிரி பேச்சு வழக்கில் இங்கு பயன்படுத்துவோம், புரியுதா? இங்குங்கிறது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சென்டரில் இங்கு அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோன்னா அது பேச்சு வழக்கு. அதுவே இன்னு பயன்படுத்திட்டோம்னா அது எழுத்து வழக்கு, புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு வந்து வெங்கல பாத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை. வெங்கலம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? வெண்கலம் அப்படின்னு எழுதுவோம்ல, அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கு வர்ற இடத்துல இன்னுங்கிறது பயன்படுத்திக்கோங்க. கண்காணி அப்படின்னா கண்காணி தான் கரெக்டு. கம்மாய் அப்படின்னா கண்மாய் தான் கரெக்டு. அதுதான் சொல்ல வரேன். வயிற்று பிழைப்பு அப்படின்னா வயிற்று பிழைப்பு, வயிற்று பிழைப்பு கரெக்டு. ஆத்தங்கரை, ஆத்தங்கரைனா ஆத்தங்கரைனா ஆற்றங்கரை. சுதந்திரம் அப்படின்னா சுதந்திரம், சுதந்திரம்.
கேள்வியே சுதந்திரம் தான். கேள்வியே திருப்பி சொல்கிறீங்களே எல்லாருமே, அதே தான் கரெக்டாக அப்போ? இல்லை, சுதந்திரம் அப்படின்னா சுதந்தரம், தீக்கு பதிலாக தா போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டு. சுதந்திரம், சுதந்திரம்னு வரக்கூடாது. நாட்கள், இதுக்கு ஆஹா, சுதந்திரம்னு இருக்குல்ல, அதில் தீங்கிறது தாவா மாற்றிக்கோங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. சுதந்திரம், திறம்ல தரம்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். நாட்கள் அப்படின்னா நாள்கள். அவரைக்காய், அவரைக்காய் அப்படின்னா அவரைக்காய். ஒட்டரை அப்படின்னா ஒட்டரை, ஒட்டடை. காலங்காத்தால எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி மாற்றலாம்? காலங்காத்தால எந்திரிச்சு படித்தா காலையில் அப்படின்னு சொல்லலாம். பட் அது இதெல்லாம் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும்போது தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதிகாலையில் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். எந்திரிச்சினா எழுந்திருந்து, படித்தானா படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சும்மா கேட்டால் சொல்ல முடியாது. பட் மேஜரான வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் போதுமானது. இன்னும் சில வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாப்பா அப்படின்னா, வாப்பா அப்படின்னா என்னது? அப்பா. வாப்பானா அப்பான்னு அர்த்தம். கடகம் அப்படின்னா, கடகம் தெரியுமா இருக்காச்சு? ஓ, நீங்கள் அப்படி போயிட்டீங்க. 12 ராசி நட்சத்திரங்களுக்கு ஓடிட்டீங்களே. கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி. கடகம்னா ஓலைப்பெட்டி. இதெல்லாம் வந்து நியூ புக்கில் தான் இருக்கும், நியூ தமிழ் புக்கில் இருக்கும். அதனால் இதை நம்ம படித்து தான் ஆகணும். வரத்துக்காரன், வரத்துக்காரன் நியூ புக்கில் கதைப்பகுதியில் இருக்கும், ஏதோ ஒரு புக்கில் 9th புக்லேயோ இல்லை 8th புக்லேயோ இருக்கும். வரத்துக்காரன், புதியவன். சூப்பர், எக்ஸாக்ட் ஆன்சர், புதியவன். வரத்துக்காரன், புதியவன். நீத்துப்பாகம்னா என்ன? நீத்துப்பாகம் மேல்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீத்துப்பாகம், சூப்பர். வேசாடையாக அப்படின்னா வேசாடையாக. வேசாடையாக, இது புக்கில் படித்தவங்களுக்கு தான் டக்குன்னு சொல்ல வரும். சற்று கோபமாக, வேசாடையாகனா சற்று கோபமாக. வச்சிட்டு அப்படின்னா, வச்சிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, வச்சுட்டு போயிட்டாரு, வைத்து விட்டு அப்படின்னு வரும். நினச்சி, அவளை நினச்சி உரலை இடித்த மாதிரி அப்படின்றாங்கல்ல, அப்போ நினச்சின்னா நினைத்து. கொடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம்னா
கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம், கொடுத்து விடலாம். இல்லைங்க அப்படின்னா இல்லைங்க அப்படின்னா என்னது? இல்லை அப்படின்னு சொன்னால் போதும். இங்கே வேண்டாம், இல்லை அப்படின்னு சொன்னாலே போதும். சூப்பர் காயத்ரி. உலகம் அப்படின்னா கேஜிஎஃப்ல சொல்லுவார், உலகம், உலகம். அடுத்து வந்து குதிச்சி, குதிச்சி. குதித்து. அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்னா அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். பசிக்கிறது. சோறு தான் தமிழ் சொல், சோறு தான் பயன்படுத்தணும், சாப்பாடு பயன்படுத்தக்கூடாது. சோறு வேண்டும், அவ்வளோதான். சும்மா கடிச்சு குடிங்க அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்கு? சும்மா கடிச்சு குடிங்க. வாய் வைத்து குடியுங்கள். எங்க இப்போ ஆடு பார்க்கலாம். எங்க இப்போ ஆடு பார்க்கலாம் அப்படின்னா இப்பொழுது. எங்கே, எங்கே, எங்கே இப்பொழுது ஆடு பார்க்கலாம் அப்படின்னு வரும். பார்க்கலாம். இன்னிலேருந்து அதிகம், இன்னிலேருந்து அதிகம். இன்னிலேருந்து அதிகம். இன்றையில் இருந்து அதிகம். கூட்டிக்கிட்டு போ அப்படின்னா கூட்டிக்கிட்டு போ. கூட்டி கொண்டு போ அல்லது அழைத்து கொண்டு போ, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே சொல்லலாம். இரும்பல் அப்படின்னா இரும்பல். இருமல். ஒத்தடம், ஒத்தடம். ஒத்தடம்னா கரெக்டாக சொல்கிறீங்க, பட் ஆனால் சின்ன மிஸ்டேக். ஒற்றடம். கம்பிலி, கம்பிலி. கம்பளி. காக்கானா காகம். புடவை. புடவைனா புடவை அப்படின்னா புடைவை. சூப்பர் தீபிகா, கரெக்ட். டாவ டையா மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். பாதாங்கொட்டை அப்படின்னா பாதாங்கொட்டை. புதுசாக இருக்குது இது, பார்ப்போம் யாருக்காவது தெரியுதானே. பாதாங்கொட்டை அப்படின்னா நோ விதை. என்ன வரும் பாதாங்கொட்டைன்னா? புதுசாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ட்ரை பண்ணுங்கள், யாராவது ஒருத்தங்க சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். நான் டைப் பண்ணுறேன். வாதுமை கொட்டை. பாதாம் கொட்டைனா வாதுமை கொட்டை.
ஓகேவா? அடுத்தது பல்லாங்குழி. பல்லாங்குழிக்கு என்ன தமிழ் சொல்? பல்லாங்குழி. மேக்ஸிமம் தீ வந்துச்சு அப்படின்னா தாவா மாற்றிக்கோங்க. அந்த வார்த்தை, அந்த எழுத்துக்கள் தீயாக இருக்கும்போது தாவா மாற்றினாலே கரெக்டு தான். சூப்பர். பல்லாங்குழினா பன்னாங்குழின்னு சொல்லலாம். இன்னொரு பொருள் இருக்குது, அது யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பல்லாங்குழினா பன்னாங்குழின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்படியே 7:30 வரைக்கும் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, பன்னாங்குழிக்கு அப்புறம் இன்னொரு பொருள் அதுக்கு இருக்குது. என்னது சொல் பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆஹா, 14 குழின்னு ஒரு பொருள் இருக்குது. 14 குழி. 14 குழி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொட்டாப்புளி அப்படின்னா கொட்டாப்புளி. கொட்டாப்புளி தெரியுமா இருக்காது? கொட்டாப்புளி அப்படின்னா கொட்டுப்பிடி. அப்படின்னா கொட்டுப்பிடி. கொட்டாப்புளினா கொட்டுப்பிடி. அடுத்தது சாயங்காலம்னா சாயங்காலம். சுதா சூப்பர். சுதா தான் கரெக்டு. சாயங்காலம் சுகாஷினியும் கரெக்டு. இது மேபி அது பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சாக்கடை. சாக்கடைனா சாக்கடை. எனிவன்? சாக்கடை. நம்ம யோசிக்கிற அளவுக்கு பெருசாக ஆன்சர் கொடுக்கல. சாய்க்கடையா? சாக்கடைனா சாய்க்கடை. சிம்பிளாக தான் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக. சிகப்புனா சிகப்பு. சிவப்பு. சூப்பர். சிலது அப்படின்னா சிலது. சில. சீக்காய்னா சீக்காய். சிகைக்காய். செத்த பொறு அப்படின்னா சற்றே பொறு அப்படின்னு சொல்லலாம். சற்று பொறு, சற்றே பொறு. செவத்தில். செவத்தில்னா சுவரில். ஜாமந்தி. ஜாமந்தி. சாமந்தி. தண்ணி முட்டானா தண்ணி முட்டான். தண்ணி முட்டான். சூப்பர் சூப்பர். தண்ணீர் விட்டான், அதான் கரெக்ட். தண்ணீர் விட்டான். தண்ணி முட்டானா தண்ணீர் விட்டான் அப்படிங்கிறது கரெக்டு. தலகாணினா தலையணை. ஓகே. தாவணினா தாவணி.
தாவணினா என்னது? தாவணினா தாம்பனியா. தாம்பனி இம்மு மட்டும் வரும் நடுவில் தா பக்கத்தில், அவ்வளோதான். திகட்டு அப்படின்னா திகட்டு. தெவிட்டுன்னு வரும். திகட்டு அப்படின்னா தெவிட்டு. அடுத்து திருவாணி அப்படின்னா திருவாணி. திருகாணி, அதே 3 சொல்லி நீ திருகாணி. அடுத்து தீவட்டி, இந்த பொருளுக்கு சொல்லுங்க. தீவட்டி. தீவட்டினா தீவர்த்தி. தீவர்த்தி. தீவட்டினா தீவர்த்தி. துடப்பம்னா துடைப்பம். தூவா வந்தா தோவா மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாமே அப்படிதான். துடர்னா தொடர், துடைனா தொடை. சில வார்த்தை அப்படி வராது, மேக்சிமம் அப்படிதான் வரும். துறவுனா துறவுகோல்னு போட்டுறாதீங்க. துறவுகோல்னா துறவுகோல்னு போட்டிங்கன்னா அப்புறம் பிரச்சனையாக போயிடும். திறவுகோல் அப்படின்னு வருமா? தொப்புள்னா தொப்புள். தொப்புள் அப்படின்னா என்னது? தொப்புள்னா கொப்புள். சூப்பர் சூப்பர். கொப்புள். நாணயம் அப்படின்னா நாணயத்தோட வாழுன்றாங்கல்ல, அந்த மீனிங்கில் வர நாணயம். இப்படி எழுதக்கூடாதான், அதை வேற மாதிரி தான் எழுதணுமா? இப்படி தான் எழுதணுமா நாணயம் அப்படிங்கிறத? நாணயம். நிலவரம்னா நிலவரம். நவ்வாப்பழம்னா நொவ்வாப்பழம். நொவ்வாப்பழம்னா நாவல் பழம். பயிறு. பயறு. மானாவாரினா மானாவாரி. மானாவாரி. அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? மானாவாரி. மானாவாரி பயிருன்னு சொல்கிறோம்ல நம்ம, அதை கேட்குறேன் நான். மானாவாரி அப்படின்னா வானாவாரின்னு வருமா? மானாவாரி கிடையாது, வானாவாரி. சூப்பர் பிரியா, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மானாவாரினா வானாவாரி. முந்தானினா முந்தானி. முந்தானை. முன்தானை. இன்னு வரணும். 2 சொல்லி நகரம். முன்தானை. சுதா போட்டிருக்காங்க பாருங்க, அதான் கரெக்ட். முந்தானை. வடவம்னா வடவம். வடவம். வடகம்.
இதில் மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரி, மணத்தக்காளி அப்படின்னா மணத்தக்காளி மணித்தக்காளி. தீபிகா சூப்பர். மணித்தக்காளி. சுகாஷினி எல்லாருமே கரெக்ட். மணத்தக்காளி. இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர மாதிரியான கேள்வியாக இருந்தால் நான் கமெண்ட்டில் போட்டுருவேன் கௌசல்யா. வேஷ்டி. வேஷ்டி. வேட்டி. இப்போது ஒரு கேள்வி கேட்குறேன், தெரியுதான்னு பாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. சரியான பேச்சு வழக்கு, புரியுதா? எழுத்து வழக்கு நான் கேள்வியாக கேட்கல, பேச்சு வழக்கு எதுன்னு கேட்குறேன். இதோ எழுப்புகிறேன், இதா எழுப்புறேன், இதோ எழுப்புகின்றேன், இதோ எழுப்புகின்றான். சூப்பர் சூப்பர். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டுபிடிக்கணும் நீங்கள் இப்போ, ஓகேவா? இது இதில் வந்து 4த்தில் எது பொருந்தாதது நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும், நான் சொல்ல மாட்டேன். சிறிது உக்காந்து போ, ஓகேவா? சிறிது உக்காந்து போ. படுத்து உட்கார்ந்து குதித்து நடந்து. உட்கார்ந்து. ஆக்சுவலி இதுக்கு அடுத்த சாப்டர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பொருள். ஒரு வார்த்தைக்கான பொருள் இப்போ தான் நம்ம அதை பார்க்குறோமே, ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லை, எல்லாத்துலேயுமே நம்ம பொருள் பார்ப்போம். அதை வந்து இந்த இடத்துல தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொருளுங்கிறதே இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மண்டே அப்போ வந்து நீங்கள் பொருள் படிச்சுட்டு வந்துடுங்க. இதுவே நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே கொண்டு போவோம். நிறைய கேட்பேன் நான். பொருள் மட்டுமே மேபி 2 மணி நேரம் கூட கொண்டு போனாலும் போவேன். ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு. பொருளில் இருந்து தான் கேள்விகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை வேணாலும் கேட்பேன், சொல்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. 6th to 12th ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தில் இருக்கிற பொருளை வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. புரியுதா? 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பொருள். அதை தாண்டி இன்னும் நமக்கு நிறைய இருக்குது. இன்னும் நம்ம வந்து செகண்ட் சாப்டரே முடிக்கலன்னு நினைக்கிறேன். செகண்ட் சாப்டரு பார்ப்போம், நாளைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல. சரி, நாளைக்கு மீன்ஸ் மண்டே போகும், டியூஸ்டே போகும், வெனஸ்டே வரைக்கும் போகும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வரைக்கும் போகும். சாப்டர் 2 வந்து வெனஸ்டே வரைக்கும் போகும். சாப்டர் 3 வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். சாப்டர் 3 வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? சாப்டர் 3 வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேயில் முடிச்சிடலாம். அடுத்தது சாப்டர் 4 இருக்குமா? சாப்டர் 4 ஓகே, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வேறு என்ன? வாக்கப்படு அப்படின்னா வாக்கப்படு. வாழ்க்கைப்படு. வலது கை அப்படின்னா வலக்கை. ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் சொல்லலைன்னா நீங்கள் வலது கை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அடுத்த ஆப்ஷன் போயிடுவீங்க எக்ஸாமில். இத்துப்போதல். இத்துப்போதல் அப்படின்னா இத்துப்போதல். இத்துப்போதல் அப்படின்னா இற்றுப்போதல். இரு ரூ வரணும்.
இற்று. சூப்பர் தீபிகா, சூப்பர். இற்று போதல். கேட்கல. கேட்கல அப்படின்னா கேட்கவில்லை. பசுத்தோல் போத்திய புலி போல. பசுத்தோல் போத்திய புலி போல. போர்த்திய. ஓகே. இலைன்னா என்னது? இலை. இலை. கிணறில் கரெக்டா, கிணற்றில் கரெக்டா? கிணற்றில். நாலு ஆப்ஷன் தரேன், இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். வலது பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலது பக்க சுவற்றில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. அதுதான் கரெக்ட். ஆந்தை முழிக்கிறது போல. ஆந்தை முழிக்கிறது போல. விழிக்கிறது. சூப்பர். முழிக்கிறது அப்படின்னா விழிக்கிறதுன்னு வரணும் அந்த இடத்துல. திருகைன்னா என்னது? திருகை. திருகை. திருக்கை அப்படின்னா என்னது? மாவு அரைக்கும் கல். திருகைனா மாவு அரைக்கும் கல். நம்ம ஊர் ஆஸ்பத்திரி. நம்ம ஊர் ஆஸ்பத்திரி. நம்ம ஊர் ஆஸ்பத்திரி. நமது ஊரா? சூப்பர். நமது ஊர் மருத்துவமனை. நமது ஊர் மருத்துவமனை. அதான் கரெக்ட். உங்கள் பற்றையில் நிற்கும். உங்கள் பற்றையில் நிற்கும். உங்கள் பட்டறையில் நிற்கும். சூப்பர் மோகனப்பிரியா, பர்ஃபெக்ட். இதை கூட படித்து சொல்ல தெரியாதா? இதை கூட படித்து சொல்ல தெரியாதா? நான் கேள்வி கேட்குறேன், யாரும் திட்டல. இதை கூட படித்து சொல்ல தெரியாதா? இதை கூட படித்து சொல்ல தெரியாதா? பொட்டு தண்ணி இல்லை. இதுக்கு பொட்டு தண்ணி இல்லை. இதுக்கு என்ன வரும்? சூப்பர். மிக குறைந்த அளவு கூட தண்ணீர் இல்லை. மிக குறைந்த அளவு கூட தண்ணீர் இல்லை. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இது கரெக்டா?
அது பழமொழிக்கு கரெக்டு, ஆனால் ஒரிஜினலாக தமிழ் சொல்லல. அள்ளுகின்றவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுகின்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு வரணும். சாயங்காலத்துக்குள்ள லாரியில் ஏற்றணும். சாயங்காலத்துக்குள்ள லாரியில் ஏற்றணும். அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல வந்து வேர்ட் மிஸ்டேக் நம்ம பார்க்கல. அந்த என்ன சொல்கிறது, வடமொழி இல்லது பிறமொழி டு தமிழ் மொழி அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சாயங்காலம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது சாயுங்காலம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கணும், அவ்வளோதான். யான்னு வந்தால் யூங்கிற மாதிரி மாற்றிட்டா போதும். சாயங்காலம் ஆக்சுவலி ரெண்டு வார்த்தையாக சொல்கிறாங்க. அதாவது சாயங்காலம்னாலும் கரெக்டு தான், சாயும் காலம் அப்படின்னாலும் கரெக்டு தான். ஆனால் தான் வரக்கூடாது, யா போட்டு புள்ளி தான் வைக்கக்கூடாது. லாரி ஓகே சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சாயும் காலம், ஆமாம் அப்படியும் சொல்லலாம். சாயுங்காலம் இங்கு வரணும், இம்மஸ் இல்லை, சேர்த்து சொல்கிற மாதிரி வரணும். பட் சாய் வராது, அவ்வளோதான். எகர மேலே புள்ளி வச்சா அது தப்பு, அப்படி எழுதக்கூடாது. அத்திம்பேர் அப்படின்னா அப்படியா? அத்திம்பேர்னா மாமாவா? எனக்கு தெரியாது. ஈரோடு ஸ்லாங்கா? கணவர், எனக்கு இதெல்லாம் தெரியாது, ரொம்ப நாளாக தேடின்னு இருக்க. ஆன்சர் சொல்கிறீங்களா, என்ன கேள்வி கேட்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. பிராமண ஸ்லாங் அத்திம்பேர் அப்படின்னா அத்தை அன்பர்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியாது. அத்தை அன்பர் சொல்லலாம் தான் நினைக்கிறேன். பட் அப்படி நம்ம போவேன், நம்ம எக்ஸாக்ட் மீனிங்கே பார்த்துக்கலாம். அத்திம்பேர்னா அத்தை அன்பர். சரி, அப்பாவினா என்ன? அப்பாவி அற்ப ஆவின்னு வரணும். அற்ப ஆவி. அப்பாவினா அற்ப ஆவி. அடமானானா அற்ப ஆவி. எஸ். அடமானானா அடமானம்னா என்ன? கரெக்டான சொல்ல எழுதுனா வலுவிலேருந்து அடை. சூப்பர், அடைன்னு வரும். அடைமானம். அடமலை அடைமலை அதே மாதிரி தான். அடப்பம் அடைப்பைம் அது மாதிரி. அடை வந்தாலே டையாக மாறிக்குங்கிற மாதிரி எழுதிக்கும். அதிர்சம் அப்படின்னா அதிர்சம் அதிரசம். அருகாமை அப்படின்னா அருகாமை. அருகாமை அப்படின்னா அருகன்மை. அருகாமைனா அருகன்மைன்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. அருகன்மை அப்படின்னு சொல்லலாமா? அதை அருகில் கரெக்டு தான். அருகன்மை ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது அது கரெக்டு தான், அப்படியும் சொல்லலாம். அருகாமை. அப்படி வராது, அது சொல்ல முடியாது. அருகன்மை இந்த வார்த்தையுடைய வலுவு சொல்ல தான் நம்ம மாற்றுறோம். அருகாமைன்னு சொல்கிறது தப்பு, அருகு அண்மைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அருகு அண்மை இது வந்து வலுவு சொல்லிலேருந்து நம்ம சரியான சொல்ல திருத்தி எழுதுகிறோம். பொருள் நம்ம எழுதலை, இல்லை எதிர்ச்சொல் அந்த மாதிரி எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணல இந்த இடத்துல. புரியுதா? அம்மாஞ்சி அப்படின்னா அம்மாஞ்சி. அம்மாஞ்சி
அப்படின்னா அம்மான் சேய் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாஞ்சி அப்படின்னா அம்மான் சேய். அம்மாஞ்சி அப்படின்னா அம்மான் சேய். அதாவது அப்படின்னா அதாவது. அதாவதுன்னா அக்தாவதுன்னு வரணுமா? அக்தாவது. சூப்பர் சுதா, சூப்பர் சுதா, சந்தியா எல்லாருமே சூப்பர். இத்துணூண்டு அப்படின்னா இத்துணூண்டு. அஞ்சலி ரஞ்சினி சொல்லுங்க. இத்துணூண்டு அப்படின்னா கௌசல்யா ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது தப்பு, அதனால தான் சொல்கிறேன். திரும்ப ட்ரை பண்ணுங்க. இத்துணூண்டு. நானும் உங்களை மாதிரி டைப் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கும் இதுக்கான ஆன்சர் தெரியாது கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இத்துணூண்டு அப்படின்னா இத்துணை உண்டு அப்படின்னு வரணுமா? இத்துணை உண்டு. கரெக்டு தான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எத்தனை எத்துணை அப்படிங்கிற கான்செப்டில் இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம். உடம்படிக்கை, அது உடன்படிக்கை, அது உங்களுக்கே தெரியும். ஊரணினா ஊரணி, ஊருணி. சூப்பர். யகனை, யகனைனா இது உங்களுக்கு புரியாது, அதனால் நானே சொல்லிடுறேன். வாவ், எதுகை. சூப்பர். யகனைனா எதுகை. ஓ, யகனம் மொகனம்பாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே, எதுகை. எலுமிச்சம்பழம் அப்படின்னா எலிமிச்சம்பழம். எலிமிச்சம்பழம், எலுமிச்சை. ஓகே. இலக்காரம்னா இலக்காரம். சூப்பர். ஒரு கால் அப்படின்னா ஒரு கால் அப்படின்னா இக்கு எடுத்துடணும், அதுதான் ஆன்சர். ஒரு கால், அவ்வளோதான். இக்கு வரக்கூடாது. ஒரு கால் அப்படின்னு வரக்கூடாது, ஒரு கால், அவ்வளோதான். கடகால், அப்படி கடகால்னு சொல்கிறாங்களா அப்படின்னா கடைக்கால். கட்லுனா கட்டில். கன்றாவினா கன்றாவின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா கன்றாவி அப்படின்னா கண்ணராவியாம். கண்ணராவி. கண்ணராவி. சூப்பர். சுப்பரஞ்சனி ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்களே, பரவாயில்ல. கண்ணாலம் அப்படின்னா கண்ணாலம். அது வந்து கலியாணம்னு சொல்லணுமா? கல்யாணம்னு சொல்லக்கூடாதான், கலியாணம். இல்லு வரக்கூடாது, லீ தான் வரணும்னு சொல்கிறாங்க. கலியாணம் தான் கரெக்டு. ஆமாம், கலியாணம். 3 சொல்லி நகரம், கலியாணம். கண்ணாம்பூச்சினா கண்ணாம்பூச்சி. அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர். இதை நம்ம யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். கண்ணாம். எஸ்,
பர்ஃபெக்ட் ஆன்சர். ஆனால் கொஞ்சம் மாற்றணும் பாருங்க. கண்ணாம் பொத்தி, கண்ணாமூச்சி அப்படின்னா கண்ணாம் பொத்தி. பர்ஃபெக்டாக யோசிச்சிருக்கீங்க. கத்திரிக்கோல் அப்படின்னா கத்திரிக்கோல், கத்திரிக்காய். தரின்னு வந்துடணும், திரின்னு வர்றதெல்லாம் தரின்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். கருப்பட்டினா கருப்பட்டி. கருப்பட்டினா கருப்பு கட்டி. கருப்பட்டின்னு சொல்லக்கூடாதான், கருப்பு கட்டின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிரானம். கிரானம்னா கிரானம் பிடிச்சின்னு இருக்குன்றாங்கல்ல, கிரகணம். ஓகே, சூப்பர். அவ்வளோதான், இன்றைக்கி போதுமானது. இதுக்கப்புறம் இருக்கிறது முக்கியமாக பொருள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதுதான் நமக்கு அடுத்தது வரும். அதாவது ஒரு வார்த்தைக்கான பொருள் டைரெக்டாக வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மாதிரி நம்ம பார்க்கலாம் அடுத்தது. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மீதியெல்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. இது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதையும் சொல்லிடுவீங்க. மேபி ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சனிக்கிழமை நாளைக்கு கொஷின் அப்லோட் பண்ணிடுறேன், டெஸ்ட் எழுதிடுங்க. அடுத்தது கௌசல்யா, நீங்கள் முடிஞ்சால் அந்த டெஸ்ட்டு ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு வர்ற செகண்ட் டெஸ்ட்லேருந்தே கூட எழுத ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, வேறு யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா கிளாஸ் முடிச்சிக்கலாம்.